கர்நாடக மாநிலத்தில் கடந்த 3 தினங்களாக லாரிகள் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் சாலைகள் இயங்கவில்லை. அது மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பெங்களூரு வழியாக தான் வட மாநிலங்களுக்கு ஏராளமான சரக்கு லாரிகள் செல்ல வேண்டும். அந்த லாரிகள் அனைத்தும் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஒசூர் பகுதியில் கடந்த 3 தினங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து கர்நாடக மாநில போக்குவரத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டியும் மற்றும் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சண்முகப்ப உள்ளிட்டவர்கள் இன்று மதியம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு ராமலிங்க ரெட்டி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது லாரி உரிமையாளர்களின் சில கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. குறிப்பாக அவர்கள் வைத்த கோரிக்கையான அதாவது 2 மாநிலங்களுக்கு எல்லை பகுதியில் சுங்கச்சாவடிகள் இருந்தது. அந்த சுங்கச்சாவடியில் அகற்ற கோரிக்கை வைத்தனர். அந்த சுங்கச்சாவடிகள் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது அதாவது உடனடி அபராதம் என்று போலீசாரால் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதாவது நோயின்றியில் செல்வது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் போலீசாரால் ஏற்படுகின்றன. குறிப்பிட்ட நேரத்திற்குள் நகர எல்லைக்குள் நுழைய வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை லாரிகளுக்கு வைத்துள்ளனர் என்றும் அதனை அகற்ற வேண்டும் என்று லாரி உரிமையாளர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை குறித்து முறையாக நான் முதலமைச்சரிடம் பேசி ஆலோசனை நடத்துகிறேன் என்று ராமலிங்க ரெட்டி தரப்பில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமலிங்க ரெட்டி சார்பிலும் அதேபோல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சண்முகப்பா சார்பிலும் இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லாரி உரிமையாளர் சங்க தலைவரான சண்முகப்பா கூறும்போது அதாவது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட அமைச்சர் உதவியுள்ளார். அமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நிமிடம் முதல் லாரி உரிமையாளர் போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது. இனி லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று சண்முகப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 தினங்களாக தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரிகள் தற்போது செயல்பட தொடங்கியுள்ளன. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் லாரிகள் 90% லாரிகள் பெங்களூரு வழியாக செல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த லாரிகள் தற்போது புறப்பட தயாராகியுள்ளன. அபிரகாம். நன்றி ஸ்ரீகரி.